ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் தெருக்களில் மாலை ஆனால் யாரும் வெளியே வரமாட்டார்கள். அங்கு இருக்கும் ஒரு சாலையை யாரும் கடக்க மாட்டார்கள். ஆனால் விக்னேஷ் அந்த கிராமத்திற்கு வெகு நாட்கள் கழித்து அவன் சொந்த வீட்டை பார்ப்பதற்கு அந்த கிராமத்திற்கு வந்தான். விக்னேஷ் கிராமத்தில் யாரும் செல்லாத சாலையின் வழியே வந்தான். திடீர்னு ரோட்ல ஒரு கல். அதை கவனிக்காமல் விட்டான். அவன் கழுத்தில் இருந்து தங்க சங்கிலி கீழே விழுந்தது. அந்த தங்க சங்கிலி எடுத்து அவன் வீட்டிற்கு வந்து விட்டான். அவன் விழுந்த இடத்தில் ஒரு கருப்பு உருவம் தோன்றியது. ஆனா விக்னேஷ் வீட்டுக்கு வந்து தூங்க சென்றான். இரவின் நடுவில் டக் டக் கதவு தட்டும் சத்தம். விக்னேஷ் பயத்துடன் யார் என்று கேட்டான். அந்த கருப்பு உருவம், நான் உன்னிடம் இருந்து எடுத்து அந்த தங்கம் எனக்கு வேண்டும் என்றது. விக்னேஷ், அது என் தங்க சங்கிலி என்றான். நான் உன்னை கீழே தள்ளி தங்கத்தை என்னிடத்தில் வைத்தேன். நீ அதை எடுத்து வந்து விட்டாய், எனக்கு வேண்டும் என்றது. அவன் நினைச்சான், நான் விழுந்த இடத்துல எடுத்த தங்கச் சங்கிலி அதுதானா காரணம்? மறுநாள் அந்த இடத்தில் அந்த சங்கிலி வைத்து விட்டான். அந்த கருப்பு உருவம் அதை எடுத்து மறைத்தது. யார் அந்த கருப்பு உருவம், எதற்கு அந்த தங்கம் வேண்டும் என்பதை விக்னேஷ் அடுத்த கதையில் கண்டுபிடிப்பான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.